நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:34 திதி இன்று அதிகாலை 4:44 வரை திதியை, பின்பு திதியை. நட்சத்திரம் பிற்பகல் 12:54 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் அதிகாலை 2:37 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 5:10 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 12:54 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:54 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஆரம்பம். இன்றைய நாள் காணும் பொங்கல். இன்னைக்கும் கறி நாள் தான், சரிங்களா? அதனால அதே ப்ராசஸை நீங்க பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னால் நாம நல்லதையெல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும். அதுதான் அங்க இருக்கிற ஒரு விஷயம். நல்லதையெல்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு குரு வழிபாடு செய்யலாம், சித்தர்கள் வழிபாடு இன்னைக்கு செய்யலாம். மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரும், தட்சாமூர்த்தி வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும். இன்றைக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவானோட மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, கடகத்தில் அங்கார பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சந்திரன் இணைந்து இருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்று பகல் 11:16 சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம். மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதே போல நம்ம இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றதுனால நம்ம எதுவும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அவர்கள் கோவிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அதனால எதுவும் வேண்டாம், நாளைய தினம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் செய்யலாம். தட்சாமூர்த்தி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இன்னைக்கு செய்யலாம். அது செய்யும்போது இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கரிநாள், வியாழக்கிழமை இரண்டும் இணைந்து வருவதனால நம்ம இந்த ஒரு விஷயத்தை சில பெருமாள் வழிபாடு செய்து கருவேப்பிலை சாதம் தானம் செய்யலாம். மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் தீரும். அதுக்காக நான் சொல்றேன், அது உங்க விருப்பம். செய்யறது செய்யாதது அப்படின்றது உங்களுடைய விருப்பம். மாதிரி இன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இன்னைக்கு ஊர் சுற்றி பார்ப்பதற்கான ஒரு நல்ல நாள். கோவில்களுக்கு போங்க. அதுவும் உங்க விருப்பம் தான், உங்களுடைய சாய்ஸ் தான். ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது அது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் செய்யலாம். வீட்லயே கூட சில பேர் வெளியில போக முடியாதவர்கள் வீட்டில் குபேர பூஜை பண்ணலாம், லட்சுமி பூஜை பண்ணலாம். அதே மாதிரி விநாயகர் பூஜை கூட இன்னைக்கு செய்யலாம். அது செய்யும் போது மந்திரங்கள் சொல்லி செய்யும் போது சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நாட்கள்ல வெளியில போக மாட்டாங்க. வீட்லயே நம்ம கும்பிட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்வாங்க. ஏன்னா ஜனத்துல எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வீட்லயே நீங்க உட்கார்ந்து சில மந்திரங்களை உச்சாடனம் பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். விநாயகர்து சொல்லலாம். விநாயகர்துன்னு சொல்லும் போது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளௌம் லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே சமானிய ஸ்வாக்கா அது சொல்லலாம். இல்ல மகாலட்சுமி இது சொல்லலாம்.
அதே போல பைரவருக்கு, ஏன்னா நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் பைரவருக்கு தேங்காயில இலுப்ப எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி வழிபாடு செய்தால் கொடுத்த கடன் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதை செய்யுங்க. உங்களுக்கு எது மனசுக்கு தோணுதோ இன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பொங்கல் திருநாள்ல காணும் பொங்கல் ரொம்ப சிறப்பா போகணும், வரணும், வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது நம்ம பூஜை முறையில புகுத்தணுன்றதெல்லாம் கிடையாது. அதனால செய்யுங்க. அதே மாதிரி இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிப்போம். காணும் பொங்கலுக்கு மறுநாள் தான் எல்லா கடைகள்லாம் திறப்பாங்க எல்லாம். அப்ப திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த திருஷ்டி போவதற்கான அந்த பொடி வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி வசிய எண்ணெய், லக்ஷ்மி வசிய எண்ணெய் சிறப்பா இருக்கு. அது நானே வீட்டில் ஏற்றி ரொம்ப நல்லா இருக்கும். வீடே ஒரு வாசனை நிறைந்ததாக இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணலாம். அதே போல இந்த கிளாஸ் போடுறது இந்த காணும் பொங்கல்லாம் முடிச்சிட்டு தான் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுல விருப்பம் உள்ளவர்கள் மாந்திரீகம் தாந்திரீகம் கொடுக்கப்படும், தெளிவா கற்றுக் கொடுக்கப்படும். அது நீங்க போய் அடுத்தவங்களுக்கு கூட நீங்க செய்து நீங்க சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. நல்லது மட்டும் செஞ்சு சம்பாதிக்கலாம், அதை பண்ணலாம். அதுக்கு நீங்க சேர்றவங்க உங்களுடைய விலாசம், உங்களுடைய பெயர் எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு உங்களுடைய பதிவு பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரை போட்டு பதிவு பண்ணிக்கலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சிந்தனையில தெளிவு ஏற்படும். ஒரு சில துறையில் இருப்பவர்கள், ஒரு முக்கியமான துறையில இருக்கீங்க, அப்படிப்பட்டவர்கள் சில பேர்களுக்கு மட்டும்தான் குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். இடப்பெயர்ச்சி சார்ந்த முயற்சியெல்லாம் கைகூடு. தைரியமான பேச்சுகள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அதே மாதிரி வேலையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப யோசிச்சு சொல்லுங்க அடுத்தவர்களிடம். அதனால கவனமா இன்னைக்கு இருங்க. நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். அதிசய இசை வடகிழக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம், இன்னைக்கு விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனம் திறந்து பேசுங்க. அதன் மூலம் நிறைய அமைதி மனசுக்கு ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களை பகிர்வதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி எதிர்பாராத தன வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதலை வைத்துக் கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். தாயின் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி வாசனை பொருட்கள் இது விற்பனை செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை நாராமின் நட்ச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். மறைமுகமான தடைகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழல் அமையும். இன்றைய நாள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடதிசை 4ஆம் எண் அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் வரவுகள்லாம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும்.
வேலை ஆட்கள்லாம் அனுசரித்து செல்வார்கள். இன்னைக்கு வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தனிப்பட்ட முறையில் வேலை செய்பவர்களுக்கும் சரி, இன்னைக்கு வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. தேவையற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் இன்னைக்கு மனசுல கொஞ்சம் ஏற்படும். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா எரிஞ்சிடுங்க. எப்பொழுதுமே பழச நினைச்சாலே தேவையற்ற சிந்தனைகள் தான் வரும். அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் இருந்தால் சிந்தித்து அதை கொடுத்து வாங்குங்க. உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலை அமையும். உங்களுடைய பேச்சில பொறுமை தேவை. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேகத்தையோடு போகாதீங்க. வேகத்தை கட்டுப்படுத்தி நிதானமா இன்னைக்கு போங்க. வேலையாட்கள் இடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு இருக்கணும். எதையும் சமாளிக்கும் திறன் உங்களிடம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். அடுத்த மொழி பேசும் மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். புரட்சிகரமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உணவு சார்ந்த துறைகள்ல மேன்மை ஏற்படும். சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். தொழிற்கல்வியில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கின்ற ஒரு நாள். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் இன்னைக்கு ஏற்படும். மனசுல மற்றவர்களின் வேலைகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். அதே போல சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு சாதாரணமான சூழல் தான் அமையும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆராய்ச்சி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். வீட்டில் மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். செய்கின்ற முயற்சிகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம்
ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். புராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் நிதானமா இருங்க. அதாவது 11 மணி மேல, அதாவது 11:15 இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதனால நிதானத்தை கடைபிடிங்க. வியாபாரத்துல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சகோதரர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் முதலீடு செய்யும் போது சிந்தித்து இன்னைக்கு முதலீடு செய்யுங்கள். திடீர் செலவுகளால் நெருக்கமான சூழல்லாம் ஏற்படும். வர்த்தக பணிகள்ல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த சில செலவுகள், அதாவது எதிர்பார்த்திருந்த பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் இன்னைக்கு ஏற்படும். அதான் அங்க இருக்கிற விஷயம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வர்த்தக துறையில இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. ஏன்னா சந்திராசிரமம் ஆரம்பம் ஆக போகுது உத்திராடம் நட்சத்திரக்கார். அதனால கவனமா இருங்க. அதிசய திசை தெற்கு திசை, அதிசயம் 9 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகரிக்க தவறி போன சில பொருட்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் ஃபைல்கள் அந்த மாதிரி அது காணாம போயிருந்ததுன்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் குறையும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன்னு 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திறன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எண்ணிய சில வேலைகள்லாம் சாதகமாக அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கை கூடக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில புதுமையான சூழல்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டிகள்ல ஈடுபாடுகள்ல ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பொறாமை, போட்டி இதெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.